நாங்கள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இது தவிர வேறு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. லேபில் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூணாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. ஈரோடு மக்களவை உறுப்பினரும் மதிமுக கட்சியின் மூத்த தலைவருமான கணேசமூர்த்தி சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தராததால் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் கணேசமூர்த்தி மரணத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்றும் ஒரு பெண்ணுடன் தான் சம்பந்தம் இருக்கிறது என்ற தகவல் தீயாக பரவி வருகிறது. கணேசமூர்த்தியின் மனைவி காலமாகி 15 ஆண்டுகள் ஆகின்றன. தற்பொழுது அவருடைய மகன் கபிலனுடன் வசித்து வருகிறார். கீழ் வீட்டில் கபிலனும் அவரது மனைவி குழந்தைகளும் இருக்கிறார்கள். மேல் மாடியில் கணேசமூர்த்தி வசித்து வருகிறார். மதிமுகவை சேர்ந்த ஒரு பெண் பிரமுகர் கணேசமூர்த்தியுடன் நீண்ட காலமாக நட்பாக பழகி வந்துள்ளார். கணேசமூர்த்தி டெல்லி செல்லும் பொழுது கூட அவரை அழைத்து கொண்டுதான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இது பற்றிய தகவல் அனைத்தும் கணேசமூர்த்தி மகன் கபிலனுக்கு தெரிய வந்த நிலையில் அவர் தனது தந்தையுடன் வாக்குவாதம் செய்திருக்கிறார். மேலும் வைகோவிடமும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய தகவல் அனைத்தும் கணேசமூர்த்தி மகன் கபிலனுக்கு தெரிய வந்துள்ளது. அவர் தனது தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் வைகோவிடமும் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஒரு மன அழுத்தத்திலே இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முருகனும் செந்திலும் என்னிடம் சொன்னார்கள். கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று. அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறார், பொதுமக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார், விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பிரமுகர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் கணேசன் மூர்த்தியிடம் இது குறித்து வைகோ எதுவும் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண்மணி தனக்கு ஒரு சொத்து வாங்க வேண்டி இருப்பதால் பணம் தேவைப்படுகிறது என கணேசமூர்த்தியிடம் கேட்டுள்ளார். இதற்கு கணேசமூர்த்தி தனது சொத்தில் ஒரு பகுதியை விற்க முயற்சி செய்திருக்கிறார். அந்த சொத்தை வாங்கிய நபர் பத்திரத்தில் உங்களது மகன் கையெழுத்து வேண்டும் என கேட்டிருக்கிறார். இது தொடர்பாகவும் கணேசமூர்த்திக்கும் அவரது மகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது அல்லாமல் கணேசமூர்த்தி மேலும் ஒரு சொத்தை விற்று அதில் ஒரு பகுதியை தனக்கு வைத்து கொண்டு மீதம் ஒரு பகுதியை மகனிடம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாகவும் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்தவித சூழ்நிலைகளால் கணேசமூர்த்தி மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று காலையில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டுதான் மாடிக்கு சென்றிருக்கிறார். அவருடைய அரசியல் ரீதியான எந்த விதமான வருத்தமும் இல்லை என தெரிய வந்துள்ளது. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மன உளைச்சல் தான் அவரை வாட்டி வதைத்திருக்கிறது. எனினும் இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறையில் எந்தவித புகாரும் தெரிவிக்கப்படவில்லை. அதே சமயம் அவர் எம்பி என்பதால் அவரது தற்கொலை குறித்து காவல்துறையினர் ரகசிய ரிப்போர்ட் தயாரித்து மேலிடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.